உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேம். 2026ல கோல்டு பிரைஸ்ல எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்? 2026ஓட எண்டில் கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஆல்ரெடி யார் யார் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட கணிப்புப்படி அடுத்த வருஷம் 2026 எண்டுக்குள்ள கோல்டு வந்து ஒரு அவுன்ஸுக்கு $5,000 ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 12-13% அதிகம். அதே மாதிரி டாய்ச் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு $4,950 வரைக்கும் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12% அதிகம் இப்போ இருக்கிறதுலேருந்து. தென் அடுத்த கோல்ட்மேன் சாட்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $4,900 ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னா 11% கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து அதிகம். ஹெச்எஸ்பிசி பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,400 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போவே நம்ம 4,400 கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். இது கூடவே நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு பார்த்தா கூட கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இறங்குச்சு அப்படின்னா ஒரு 8-10% இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏறும்போதும் 8-10% ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 அப்படிங்கிறது கோல்டை பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடை மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். 2026ல் உங்களுக்கு வெதர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கொடையோட தேவை நமக்கு இல்லை. ஸோ அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கோ இல்லை கொஞ்சம் இறங்குறதுக்கோ இல்லை ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஒரு பெரிய புயல் வருது, ஒரு மழை வருது அப்படின்னா அந்த கொடைக்கான தேவை நமக்கு இருக்கும். ஸோ அப்போ கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி கோல்டு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. லைஃப் டைம் ஹையை உடச்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு அவுன்ஸ் $4,400 கிராஸ் பண்ணி இப்போ பார்த்தோன்னா $4,484 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டுமே $50 இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேல்யூவில். அடுத்து பார்த்தோன்னா இது சீக்கிரமே $4,500 தாண்டியும் அதிகமாக மேலே போயிட்டே இருக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னா 22 கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரண தங்கம் 1 கிராமுக்கு $12,770 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 24 கேரட் கோல்டு பார்த்தோன்னா $13,931 சேல் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எந்த அளவுக்கு நேரடியாக கோல்டு ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணுது? கோல்டுக்கு எப்போவுமே லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா கோல்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வாங்கி வைக்கிறோம், அது அப்ரிஷியேட் ஆகுது, நம்ம விற்கும் போது தான் அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் வாங்கி வச்சுட்டு நமக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதான்னு கேட்டால் கிடையாது. பட் இதுவே நம்ம ஒரு டெபாசிட்டில் போய் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 7-8% வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு, ஒரு இயர்லி நமக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணுது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறையிறது மூலியமாக அங்கே நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே ஒரு 5% தான் கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு அசட்டை நோக்கி தான் போவாங்க. ஆப்வியஸ்லி அது கோல்டு தான். இப்போ இந்த வருஷம் மட்டுமே ரெப்போ ரேட் கட் 4 தடவை நடந்திருக்கு நமக்கு இங்கே. ஸோ அடுத்த வருஷம் 2026ல் ஃபெட் ரேட் கட் 2 தடவை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கோல்டுக்கு ஒரு டெய்ல் விண்டு முளைச்சாப்பில் தான். ஒவ்வொரு டைம் $US வீக்கன் ஆகும்போது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ்க்கு என்ன ஆகுது மேம்? கோல்டு குளோபல் லெவலில் டாலரில் தான் வந்து ப்ரைஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ டாலர் வீக்கன் ஆகும்போது கோல்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான டாலர் கொடுத்து தான் கோல்டு வாங்குறாப்புல இருக்கும். ஸோ கோல்டோட ப்ரைஸ் ஏறும். பட் நம்ம இந்தியாவோட கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்தியன் ருப்பி வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் டாலர் வீக்கன் ஆகிறதுனால நமக்கு இங்கே கோல்டு ப்ரைஸ் ஏறுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவு நமக்கு இங்கே பாதிப்பு இருக்காது. சில்வரும் அதே மாதிரி தான். பட் கோல்டை விட ரொம்ப வொலட்டலான ஒரு மெட்டல்னு சொல்லலாம், அதை விட இண்டஸ்ட்ரியல் மெட்டல்னு சொல்லலாம். சென்ட்ரல் பேங்க் தொடர்ந்து கோல்டை வாங்கிக்கிட்டே இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக இருக்கா மேம்? எஸ், அதுதான் இப்போது நடந்துட்டுருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டு வாங்குறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் தான். இந்தியா மட்டும் கிடையாது,
சைனால, டர்க்கியில், போலாண்ட் இந்த மாதிரி நிறைய நாடுகளில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2022லேருந்து 24 வரைக்கும் இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வருஷம் 1000 டன் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த 50 வருஷத்தில் இதுதான் ரொம்ப ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறத வாங்குறாங்க, நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்மலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாடும் அதிகமான ஒரு ரிசர்வ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சைனா, அடுத்து ஜப்பான், அதுக்கப்புறம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து, நம்ம 5வது இடத்துல இருக்கோம் இந்தியா. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டோட்டல் ரிசர்வில் கோல்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 15.17, கிட்டத்தட்ட 15% வந்து நம்ம கிட்ட கோல்டு ரிசர்வாக இருக்குது. ஸோ இப்போ சைனாவில் பார்த்தோம்னா, சைனாவில் இருக்கிற டோட்டல் ரிசர்வில் 8% அவங்க கிட்ட கோல்டு ரிசர்வாக இருக்குது. ஸோ இன்னும் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் இந்த கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வேர்ல்டு வைடு நம்மளோட ரிசர்வ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டாலர், அதுக்கப்புறம் யூரோ, அதுக்கப்புறம் கோல்டு இருந்தது. இப்போ யூரோவை கிராஸ் பண்ணி இப்போ செகண்ட் இடத்துல கோல்டு இருக்குது. இப்போ ரிசர்வ்னு பார்த்தாலே அதிகமாக எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்கிற ரிசர்வ் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டாலர், அதுக்கப்புறம் கோல்டு அப்படிங்கிற பொசிஷனுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஃபெஸ்டிவல் சம்மந்தப்பட்டது, ஒரு கல்ச்சரல் சம்மந்தப்பட்டது, கல்யாணத்துக்காக அப்படிங்கிற ஒரு வியூலேருந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அசர்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன், வார் இதெல்லாமே கோல்டு ப்ரைஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? இப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்தோட ஒரு ஃபினான்ஷியல் ஏர்பேக் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது, ஒரு ட்ரேட் வார் வரும்போதெல்லாம் ஸோ அந்த நாட்டோட கரன்சியை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கையில் கோல்டு இருக்குது அப்படின்னா அதை கொடுத்து அவங்க சர்வைவலுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம 2022ல் உக்ரைன் இன்வேஷன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் கோல்டு வந்து 8% ஏறிச்சு. அதே மாதிரி 1991ல் கல்ஃப் வார் நடந்தது இல்லையா? அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் 25% கோல்டோட ப்ரைஸ் ஏறிச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2026லையும் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் வார் ஏதாவது வந்தது அப்படின்னா கோல்டு இன்னும் பிரைட்டாக ஷைன் ஆகும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டு ETF-ஆ வாங்கலாமா இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாமா மேம்? இது ரொம்ப நல்ல கொஷின். நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட ஆன்சர் அமையும். இப்போ ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு வெட்டிங்காகவோ ஒரு கல்ச்சுரல் வேல்யூக்காகவோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், ஸ்டோரேஜ் ரிஸ்க் இருக்கும், ரீசேல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ETF அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உங்களுக்கு பியூர் கோல்டோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் கோல்டா இல்லை ETF-ஆன்னு கேட்டால் கண்டிப்பாக ETF தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு நம்ம போட்டுக்கிறதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஓகே. பட் அதை தாண்டியும் இன்னும் எல்லாத்தையும் நான் ஃபிசிக்கல் கோல்டுலேயே போடுவேன் அப்படின்னா உங்களோட எமோஷனல் வேல்யூக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுது. இந்த இயர் கோல்டை விட சில்வர் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா மேம்? இப்போ சில்வர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா சில்வர் வந்து கோல்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் அது ரொம்ப ஒரு ஒலட்டலான ஒரு கமாடிட்டி. இப்போது நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2008க்கு அப்புறம் அந்த 2011 வரைக்கும் இருந்த மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் கோல்டை விட 3 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நிறைய இடத்துல லேக் ஆகவும் செஞ்சுருக்கு. இப்போ சில்வருக்கும் கோல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா 15:1 அப்படின்னு இருந்தது. அதாவது 15 ounce சில்வர் கொடுத்துட்டு 1 ounce கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாப்புல இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து 64:1, 67:1 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து இது சில்வர் பெட்டர் ரிட்டனா கோல்டு பெட்டர் ரிட்டனா அப்படின்னு கேட்டால் இப்போ நார்மல் முன்னாடி நம்ம சொன்ன அதே மாதிரி தான். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக வரும்போது இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கோல்டோட ரேட் அதிகமாகும் போது கோல்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஒரு பூம் வருது, அதிகமாக சில்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சில்வரும் ஏறும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு, அது கூடவே காப்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
சோலார் பேனல், இவி செக்டார் இது எல்லாத்துக்குமே சில்வருடைய தேவை அதிகமாக இருக்கு. இதனால தான் சில்வர் பிரைஸ் வந்து அதிகமாகுதா மேம்? ஆமாம், இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். கோல்டு மாதிரி இல்லாமல் நம்ம சில்வரை கன்சியூம் பண்ணுறோம். 50% ஆஃப் த சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுக்காக இருக்குது. இப்போ ஒரு சோலார் பேனல் இருக்குது அப்படின்னா ஒரு பேனலுக்கு 20 கிராம் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான எலக்ட்ரிக் இருக்கும்போது அதிகமான சில்வர் தேவைப்படுது. இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏஐ ஹார்ட்வேர், பேட்ரிஸ், டிஃபென்ஸ் டெக்கு, பவர் கிரிட்டு, மெடிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே சில்வரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் ஏறும்போது சில்வரோட ப்ரைஸும் ஏறும். இப்போ ஒரு இன்வெஸ்டர் கோல்டு டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா லாங் டேர்ம் போகலாமா இல்லை ஷார்ட் டேர்ம் போகலாமா மேம்? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 100% ஃபார் லாங் டேர்ம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு கோல்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. பட் அது ஒரு வெல்த் ப்ரிசர்வராக இருந்திருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃப்ளேஷனை நம்ம கரெக்டாக பீட் பண்ணி கொண்டு போகிற அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கோல்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ நார்மலாக நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் ஒரு பாஸ்ட் இயர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு 8லேருந்து ஒரு 10% வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இதுவே ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக கோல்டுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு அன்சர்டனிட்டியாக ஒரு ப்ராப்பராக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வேணால் மேபி ஷார்ட் டேர்மாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு கோல்டு ஃபண்டில், ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறது மூலயமா அந்த காம்பவுண்டிங்கோட சேர்த்து நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு புது இன்வெஸ்டர்ஸ் கோல்டுலையோ சில்வர்லையோ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் மேம் தவிர்க்கலாம்? ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போய் நான் வந்து ஒரு நகையை வாங்குறேன், ஒரு ஜுவல்லை வாங்குறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக ஒரு வந்து போய் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அதில் செய்கூலி சேதாரம் ஒரு 12% இருக்குது, ஜிஎஸ்டி ஒரு 3% இருக்குன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அங்கே 15% லாஸ்ட்டில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து இக்னோரிங் த டேக்ஸ்ன்னு சொல்லுவேன். கோல்டு அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் அசெட். நம்ம அதை விற்கும் போது நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் கோல்டு வாங்குறாங்க அதனால் நான் போய் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு பண்ணுறது 3வது மிஸ்டேக். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது நம்மளோட கோல் என்ன, நம்ம கோலுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம கோலுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இப்போ கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் ஒரு 10 to 15% வந்து நீங்கள் இதுக்கு அலோகேட் பண்ணலாம்.